எல்லா உயிர்களும் செழிப்பாக வாழணும். இந்த பயிர்கள் எல்லோரும் பாருங்கள், விவசாயம் என்று பாருங்கள் மிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பாருங்கள், ஏன் அவங்க சேற்றில் கால் வச்சா தான் நாங்கள் சோத்தில் கை வைக்கலாம். அப்போ எங்களுக்கு பாருங்கள் சாப்பாடு முக்கியம். அப்போ இறைவனை தர்மத்தை சார்ந்து வாழும்போது எங்களுக்கு சாப்பாடு சகல இதையும் இறைவன் தான் படைச்சி இந்த பூமியை இயக்கி கொண்டிருக்கிறவரை நாங்கள் அந்த இயக்கிறவரை இயற்கையை மறந்ததால் தான் இன்றைக்கு இயற்கை சீற்றம் கொண்டு எங்களுக்கு நேர காலத்தில் சரியாக செய்யக்கூடிய வழிகளை செய்ய முடியாமல் இன்று தத்தளிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களுக்கெல்லாம் மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் வழியில் நின்று என்னோட சொன்னால் அன்று தர்மத்தை சார்ந்து வாழும்போது ஒரு குருவிட்ட கேட்டு வாழும்போது உடனே அவர்கள் யாகம் பண்ணும்போது அசரீதியாவோ இல்லாட்டி உடனே அதை செய்விச்சார்கள். ஏனெண்டா கடவுள் எங்களுக்கு பாருங்கள் விண்ணுல கொடுக்குறதுக்கு இருக்கிறாரு. நாங்கள் அதுக்குரிய வழியில் கேட்டால் உடனே எங்களுக்கு தருவாருங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா பாருங்கள் குரு 10 அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்வார்கள்.